ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. பிகாஸ் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்குமே உங்ககிட்ட இருந்து பயங்கரமான சப்போர்ட் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு என்னோட பயங்கரமான தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அடிக்கடி கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆன்சர் கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ வந்து டில் த எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள கொஷின் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஃபர்ஸ்ட் கொஷின், ப்ரோ ஆன்லைன் கோர்சஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கா? ஆஃப்லைன்ல இல்லையா? இல்ல ஆஃப்லைன்ல இருக்குதா? அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வேவ் கோர்சஸ் ஆன்லைன்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஆஃப்லைன் கோர்சஸ் கிடையாது. ஸோ ஆஃப்லைன்ல இல்ல அப்படிங்கிறதுனால இது எனக்கு எஃபெக்டிவா இருக்குமா அப்படிங்கிற டவுட்டே உங்களுக்கு வேணாம். பிகாஸ் உங்களுக்கு ஆஃப்லைனை விட இந்த ஆன்லைன் கோர்சஸ் உங்களுக்கு பயங்கரமான எஃபெக்டிவா இருக்கும். பிகாஸ் நீங்க வந்துட்டு ஜூம்லயோ இல்ல ஒரு கூகுள் மீட்லயோ போயிட்டு நீங்க அட்டென்ட் பண்ண போறது கிடையாது. அந்த டைம்ல உட்காந்து நீங்க நோட்ஸ் எல்லாம் கட 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 கடன்னு எழுதி வச்சு அந்த மாதிரிலாம் நீங்க எதுவுமே பண்ண வேணாம். உங்களோட அவைலபிலிட்டி பொறுத்து நீங்க வந்து அந்த கோர்சஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். உங்களோட கிளாஸஸ் எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணி கொடுத்து அந்த ஸ்ட்ரக்சர்டு வேல எல்லாமே ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க எந்த டைம் அவைலபிளா இருக்கீங்களோ அந்த டைம் போயிட்டு நீங்க அந்த கிளாஸஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்க கம்ப்ளீட்டா இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்க கிளாஸஸ் எல்லாமே அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். அதர்வைஸ் நீங்க ஒரு இதா எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அத வந்து நீங்க ரொம்ப ஒரு சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னா, உங்களுக்கு அந்த இது யூஸே இருக்காது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க ஆஃப்லைன்ல பண்ணும்போது கிடைக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு தாட்ல இருப்பீங்க. ஸோ அத விட டபுள் த டைம் உங்களுக்கு இந்த இதுல ஆன்லைன்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு சூப்பர்வான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நெறைய பேரு, "ப்ரோ இதுக்கு நான் மொபைல்லே இருந்து வாட்ச் பண்ணலாமா? இல்ல எனக்கு லேப்டாப் தேவையா? அதுவும் நான் வந்து ஹை எண்ட் லேப்டாப் தான் வச்சிருக்கணுமா? இல்ல நார்மல் லேப்டாப் போதுமா?" அந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ அ நான் சொல்றது என்ன அப்படின்னா, மொபைல்லேயே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். கிளாஸஸ் எல்லாமே நீங்க வந்து மொபைல்லேயே அட்டெண்ட் பண்ணலாம். லேப்டாப்லயே அட்டெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஹை எண்ட் லேப்டாப்ஸ் தான் தேவையா? அப்படியெல்லாம் கேட்டா கண்டிப்பா கிடையாது. நீங்க எந்த லேப்டாப்ல இருந்தனாலும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் நான் பண்றது என்ன அப்படின்னா, மொபைல தாண்டி நீங்க லேப்டாப்ல அட்டெண்ட் பண்ணும்போது, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்க இது பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ நான் பிரெஃபர் பண்றது லேப்டாப். பட் மொபைல்லயும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப்லயும் நீங்க வந்து கோர்சஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அஸ் வெல் அஸ் நீங்க ப்ராஜெக்ட்ஸுமே அந்த இதுல வந்துட்டு நீங்க பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம இப்போ மொபைல் அப்படிங்கும்போது நீங்க எங்கேயாவது டிராவல் பண்றீங்க. ஸோ உங்க கையில இருக்கு. அந்த டைம் நான் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருக்குன்னா, நீங்க மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி நான் பிரெஃபர் பண்றது என்ன அப்படின்னா லேப்டாப். லேப்டாப்ல அட்டெண்ட் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நீங்க மொபைல்ல இருந்து ஒவ்வொரு டேப்பா நீங்க போயிட்டு, போயிட்டு வந்து அந்த மாரி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கு பதிலா, நீங்க லேப்டாப் பிரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஹை எண்ட் லேப்டாப் தான் தேவை. இல்ல நார்மலா நான் ஒரு ஒரு லேப்டாப்ஸ் எல்லாம் வாங்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஈவன் நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்ல இருந்து கூட நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. 3 கொஸ்டின் என்ன அப்டின்னா, இதுவுமே நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ப்ரோ நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் வேவ்ல கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன், ஜாயின் பண்றேன் அப்டின்னா, நான் வந்து ஒரே ஸ்ட்ரெச் வந்து அமௌண்ட் அப்டிங்கிறத பே பண்ணணுமா? இல்ல நான் இஎம்ஐல பண்ண முடியுமா? அப்டின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்கு. அதாவது போஸ்ட் பெய்ட் அண்ட் ப்ரீபெய்ட் அப்டிங்கிற ஆப்ஷனும் இருக்கு. இல்ல நீங்க ஸ்ட்ரெச்லயே என்னால பே பண்ண முடியும், நான் பண்ணிருவேன் அப்டின்னாலும் நீங்க வந்து தாராளமா பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாரி அந்த போஸ்ட் பெய்ட் அண்ட் ப்ரீபெய்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னுமே ஒரு பெட்டரான கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க கிளிக் பண்ணி இன்னும் ஒரு டீடைல்டான ஒரு உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ அந்த இதுல நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸாவே பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வேவ் கோர்சஸ்ல வந்து எப்படின்னா கம்மியான அமௌண்ட்ல போயிட்டு ஜாயின் பண்றது. ஸோ அந்த ஒரு சீக்ரெட் அதாவது உங்களுக்கான ஒரு இது வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவும் நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அந்த ப்ரீவியஸ் வீடியோவும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ 4த் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நெறைய பேர் வந்து நான் தமிழ்லயே அத நான் லேர்ன் பண்ண முடியுமா? இல்ல வேற லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்கா? இல்ல என்ன லாங்குவேஜ்ல வந்து நான் லேர்ன் பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி நெறைய டவுட்ஸ் வந்து நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கான கிளாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத நம்மளோட தமிழ் லாங்குவேஜ்லயே நீங்க வந்து தாராளமா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ அதுவும் நம்மளோட தமிழ் லாங்குவேஜ்லயே நம்ம லேர்ன் பண்ண போறோம் அப்படிங்கும்போது, ஆ எனக்கே ஒரு மாரி ஜாலியா இருக்கு. பிகாஸ் நீங்க இப்போ லேர்ன் பண்றீங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து தமிழ் புரியும். சில பேருக்கு வந்து தமிழ் தெரியாம எனக்கு இங்கிலீஷ்ல நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் புரியாது. எனக்கு தமிழ்ல இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இங்கிலீஷ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி நினைச்சீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ்ல வந்து நீங்க கோர்சஸ் நீங்க எடுத்து நீங்க படிக்கலாம். இல்ல எனக்கு தமிழே எனக்கு ஓகேவா இருக்கு. நான் தமிழ்லயே படிக்கிறேன்ப்பா அப்படின்னாலும் நீங்க தமிழ்லயே நீங்க தாராளமா படிச்சுக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வேவ் வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மராத்தி, மலையாளம், குஜராத்தி எல்லா லாங்குவேஜஸ்லயுமே அவங்க வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ நமக்கு தமிழ். ஸோ தமிழ்லயே இருக்கு. நீங்க தமிழ்லயே எடுத்து நீங்க வந்து தாராளமா படிச்சுக்கலாம். ஸோ ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்டின்னா, ப்ரோ நான் வந்து பிகாம், பிஎஸ்சி, அ பிபிஏ அந்த மாரி நான் வந்து வேற வேற நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன் ப்ரோ. ஸோ என்னால வந்துட்டு நெக்ஸ்ட் வேவ்ல எடுத்து படிக்க முடியுமா? அப்படியே நான் படிச்சாலும் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? அப்படிங்கிற மாரி நெறைய பேருக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ நான் பிரிஃபர் பண்றது என்னன்னா, தாராளமா நீங்க பண்ணலாம். உங்களுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஏன்னா எல்லாருமே பண்ணலாம். ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தா மட்டும் தான் பண்ண முடியுங்கிறது கிடையாது. ஸோ இதுக்குன்னே நான் தனியா ஒரு வீடியோவே வந்து நான் மேக் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், யாரெல்லாம் ஜாயின் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஒரு வீடியோ வந்து தனியா மேக் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ போய் நீங்க பார்த்துட்டு வரும்போது, இனிமே ஒரு பெட்டரான கிளாரிட்டி இந்த கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புறேன். ஸோ நெறைய பேர் வந்து கேட்ட ஃப்ரீக்வென்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். ஸோ இன்னுமே ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு அதுக்கும் சீக்கிரமா உங்களுக்கு வீடியோ வந்து நான் மேக் பண்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இதே மாரி கொஸ்டின்ஸ் நெறைய இருக்கு. அவங்களோட ஒரு டவுட்டோட இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.